Hello students, 12th standard Samachir Maths exercise 5.1 ஓட 6th sum எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 5 sum சால்வ் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கொஷின் என்னென்னா சர்க்கிள் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி சர்க்கிள் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுன்றதை பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இது வந்து ஜென்ரலான சர்க்கிள் ஈக்குவேஷன். இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு பாயிண்ட்டாக சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 1,0 பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1, பாயிண்ட்டை யூஸ் பண்ணோன்னா எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 0. அப்போ 1 ஸ்கொயர் ஒய் வந்து 0 ப்ளஸ் 2g இன்ட்டு 1 2g ப்ளஸ் 2f இன்ட்டு ஒய் வந்து 0. ஸோ 0வால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகிடும். ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. அப்போ 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2g ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. அப்போ 2g ப்ளஸ் c 1 ஈக்குவல் தானே -1. ஸோ இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு -1,0ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது எக்ஸு ஒய். ஸோ இதே சேம் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் வந்து என்னது -1. இப்போ -1 ஸ்கொயர் ஒய் 0 அதனால் 0 ப்ளஸ் 2g இன்ட்டு -1 ப்ளஸ் 2f இன்ட்டு ஒய் வந்து 0 அதனால் ஃபுல்லாக 0 ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. -1 ஸ்கொயர் பண்ணது 1 -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ -2g ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. அப்போ -2g ப்ளஸ் c ஈக்குவல் டு -1. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 0,1. இப்போ எக்ஸ் 0 ஒய் வந்து 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வரமே 0 ஸ்கொயர் ஒய் வந்து 1 ஸ்கொயர் 1 2g இன்ட்டு 0 வந்து 0ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ளஸ் 2f வந்து ஒய். அப்போ 2fy இன்ட்டு 1 2f ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இப்போ 1 ப்ளஸ் 2f ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. 2f ப்ளஸ் c ஈக்குவல் டு -1. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி gf c எல்லாமே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். 2g ப்ளஸ் c ஈக்குவல் டு -1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து -2g ப்ளஸ் c ஈக்குவல் டு -1. ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ 2c ஈக்குவல் டு -2 டிவைட் பண்ணோன்னா சியோட ஆன்சர் -1. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ 2g சியோட ஆன்சர் -1 ஈக்குவல் டு -1. -1 ஈக்குவல் டு தானே மாரி +1 ஆகிடும். 2g -1 + 1 2g ஈக்குவல் டு 0. இப்போ ஜியோட ஆன்சர் 0. நெக்ஸ்ட்டு சியோட ஆன்சர் இதை சப்ஸ்டியூட் பண்ணி எஃபோட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2f சியோட ஆன்சர் -1 ஈக்குவல் டு -1 2f ஈக்குவல் டு -1 + 1 2f ஈக்குவல் டு 0. இப்போ f ஈக்குவல் டு 0/2 எஃபோட ஆன்சர் 0. ஸோ இந்த எல்லா ஆன்சருமே மெயின் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஜென்ரலான ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிடலாம், ஒய் ஸ்கொயர் அப்படி எழுதிடலாம். ப்ளஸ் ஜியோட ஆன்சர் 0. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0 தான் வரும். 2fy எஃபோட ஆன்சர் 0 0 இன்ட்டு எனிதிங் 0 ப்ளஸ் சியோட ஆன்சர் -1. அப்போ ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 0. அதர்வைஸ் இல்லைன்னா -1 அந்த சைடு கொண்டு போய் +1ஆகவும் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அவ்வளோதான் இந்த ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.